தேர்ட் யூனிட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது அப்படின்னா, டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் விச் இஸ் ஈஸியர், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நகர்த்துறதுக்கு புஷ்ஷு, அதாவது புஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா தள்ளு, புல் அப்படின்னா இழு. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நகர்த்தணும் அப்படின்னா தள்ளுறது ஈஸியா இல்லை இழுக்கிறது ஈஸியா, எது ஈஸி அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், when a body is pushed at an arbitrary angle theta 0 to pi by 2, அப்போ ஒரு ஆப்ஜெக்டை 0 to pi by 2க்கு இடையில இருக்கிற ஆங்கிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புஷ் பண்ணுறோம். புஷ் அப்படின்னா என்ன, தள்ளணும் அப்படின்னா 0 to pi by 2 அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பை பை 2 அப்படின்னா 90 டிகிரி. அப்போ இந்த இன் பிட்வீன் இதுக்குள்ளே மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் தரோம். அப்போது அப்படிங்கக்குள்ள எக்ஸ் ஒய் பிளேனில் வருது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன் அப்படிங்குள்ளே எக்ஸ் ஒய் பிளேன். ஸோ அதனால் the applied force F can be resolved into two components as F sin theta parallel to the surface and F cos theta perpendicular to the surface as shown in the figure. பாருங்க, இதான் ஃபிகர். அப்போது எஃப்ங்கிற ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 to pi by 2 ஆங்கிள்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்ளை பண்ணுறோம். இதுதான் நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்டு, இதுதான் சர்ஃபேஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டாக இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கும், அது எஃப்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஃபோர்ஸு எஃப் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்கிறதுனால நம்ம அதை ஹரிசாண்டல் காம்போனண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ வெர்டிக்கல் காம்போனண்ட் பார்த்தோம் அப்படின்னா எஃப் காஸ் தீட்டா நம்ம எடுத்திருக்கிற சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதுவே எஃப் சைன் தீட்டா பார்த்திங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி இருக்குது அப்படின்னா அதே டைரெக்ஷனில், தட் இஸ் பேரலாகவே எப்படி இருக்குது அப்படின்னா எஃப் சைன் தீட்டா இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோன்னா இது வந்து பிளாக்கு, இந்த டைரெக்ஷனில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இது ஃபோர்ஸு, இந்த டைரெக்ஷனில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், இங்கே வந்து நார்மல் ஃபோர்ஸ். இப்போது நம்ம நியூட்டன்ஸோட தேர்ட் லா படி இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைரெக்ஷனில் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எழுதுவோம், இப்போ இந்த டயக்ராமுக்கு எம்ஜி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதே டைரெக்ஷன்லேயே இங்கே என்ன இருக்குது, எஃப் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம இன்னொன்று ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் நம்ம போடுறோன்னா இதுதான் நம்ம எடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த டைரெக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ், இந்த டைரெக்ஷனில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அலாங் திஸ் டைரெக்ஷன் எஃப் காஸ் தீட்டாவும் நமக்கு ஆக்ட் ஆகுது. இப்போது எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஒரு டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ என் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாமா, அப்படி தான் ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே two components F sin theta parallel to the surface, F cos theta perpendicular to the surface. The total downward force acting on the body is mg plus F cos theta. இது ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா நாம் இப்போ பார்த்த ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்டில் இந்த டைரெக்ஷனில் என் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் எம்ஜி இருக்குது. இதே டைரெக்ஷன்லேயே நம்ம புஷ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ண ஃபோர்ஸோட வெர்டிக்கல் காம்போனண்ட் எஃப் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ என்ன எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, அதாவது இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதியிருக்காங்க. It implies that the normal force acting on the body increases. ஏன் increasesன்னு போட்டிருக்கோன்னா n is equal to mg plus f cos தீட்டாவாக இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே நம்ம நார்மல் ஃபோர்ஸ் n எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், mgக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது கூட எஃப் காஸ் தீட்டா காம்போனன்ட் சேர்ந்து வர்றதுனால நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ இன்க்ரீசஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். சின்ஸ்
there is no acceleration along the vertical direction, the normal force n is equal to, நமக்கு என்ன இல்லை, வெர்டிக்கல் டைரக்ஷனில் இல்லை, ஏன்னா புஷ் பண்ணுறது நாம் ஒரு தீட்டா டு π/2 ஆங்கிளில் தான் புஷ் பண்ணுறோம். அப்படிங்கக்குள்ள நமக்கு வெர்டிக்கல் டைரக்ஷனில் இல்லை அப்படின்னாலும் நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா mg + f cos தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆஸ் அ ரிசல்ட் த மேக்ஸிமல் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் அண்ட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ n புஷ்ஷோட வேல்யூ ஏற்கனவே n இஸ் ஈக்குவல் டு mgயாக இருக்கிறது, இப்போ கூட ஒரு f cos தீட்டா டேர்ம் ஆட் ஆனதுனால என்னோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக அதிகமாகுமா? நம்ம எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒரு மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் என்னாகும், ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகும். அப்போது ஆஸ் அ ரிசல்ட் த மேக்ஸிமல் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் அண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா மியூஎஸ் என்னுக்கு ஈக்குவல். இது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். மியூஎஸ் இன்ட்டு என்னுக்கு ஈக்குவல், என்ன நார்மல் ஃபோர்ஸ், மியூஎஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போது n புஷ்ஷுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா mg + f cos தீட்டா அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது ஈக்குவேஷன் 3.30 shows that a greater force needs to be applied to push the object into motion. அப்போ ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு புஷ்ஷிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கிரேட்டராக இருக்குது. அடுத்து இதுதான் டயக்ராம், நம்ம முன்ன பார்த்தது தான். 0 to π/2 ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ ஹரிசாண்டல் கம்போனெண்ட்டு, வெர்டிக்கல் கம்போனெண்ட்டு, அப்போ அதை வச்சு எழுதியிருக்கோம். அடுத்து when an object is pulled at an angle theta, the applied force is resolved into two components. ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீட்டா ஆங்கிளுக்கு புல் பண்ணுறோம், இழுக்கிறோம். அப்போ டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா n pull is equal to mg minus f cos theta. இந்த மைனஸ் டேர்ம் இருக்குது, அதுவே புஷ்ஷுக்கு ப்ளஸ் இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் டயக்ராமு. நாம் புல்லிங் ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கோம், அதாவது இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போது ஃபோர்ஸு முன்ன புஷ்ஷுக்கு அப்ளை பண்ணது ஆரோ மார்க் இப்படி இருக்கும், இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஹரிசாண்டல் கம்போனெண்ட் இந்த டைரக்ஷன்லையும் வெர்டிக்கல் கம்போனெண்ட்டை இப்படி எடுத்துருக்கோம். அப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறப்ப ஆஸ் பர் இந்த டயக்ராம் படி நம்ம வந்து இதுதான் நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்டில் நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோன்னா இந்த டைரக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ், இதே டைரக்ஷன்லேயே f cos தீட்டா, இந்த டைரக்ஷனில் நமக்கு mg ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் நம்ம இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறதுனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒய் ஆக்சிஸ் டேர்ம்லையே, இந்த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்லேயே நமக்கு n ப்ளஸ் m வராது, n ப்ளஸ் f cos தீட்டான்னு வரும். அப்போது இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் படி n ப்ளஸ் f cos தீட்டா ஈக்குவல் டு mgன்னு வரும். அப்போ இந்த ப்ளஸ் f cos தீட்டா நம்ம ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறப்ப n இஸ் ஈக்குவல் டு mg மைனஸ் f cos தீட்டா அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, n புல் ஈக்குவல் டு mg மைனஸ் f cos தீட்டா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு எது ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், இப்போது n புஷ்ஷுக்கு எழுதுகிறோம், n புஷ்ஷுக்கு எழுதுகிறப்ப mg மைனஸ் வரும், mg ப்ளஸ் f cos தீட்டா அப்படின்னு எழுதுவோம். அதுவே n புல்லுக்கு நாம் எழுதணும் அப்படின்னா mg மைனஸ் f cos தீட்டா அப்படின்னு எழுதுவோம். அப்போ n புஷ்ஷை விட n புல்லோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. mgலேருந்து f cos தீட்டாவை மைனஸ் பண்ணுற டேர்ம் n புல், ஆட் பண்ணுற டேர்ம் புஷ். அப்போ n புஷ்ஷோட நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ தான் நமக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 3.31 shows that the normal force is less than n push. எதுக்கு, n புல்லுக்கு
புஷ்ஷை விட நார்மல் ஃபோர்ஸ் கம்மி. ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் இட் இஸ் ஈஸியர் டு புல் அண்ட் ஆப்ஜெக்ட் தென் டு புஷ் டு மேக் இட் மூவ். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை நகர்த்துறதுக்கு நாம் புஷ் பண்ணுறதை விட புல் பண்ணுறது ஈஸின்றாங்க. பாருங்கள், இட் இஸ் ஈஸியர் டு புல் அண்ட் ஆப்ஜெக்ட் தென் டு புஷ் டு மேக் இட் மூவ். நகர்த்துறதுக்கு புஷ் பண்ணுறது ஈஸியாக, புல் பண்ணுறது ஈஸியாக. புல்லுனா இழுக்கிறது, புஷ்ஷுனா தள்ளுறது. அப்போ தள்ளுறதை விட இழுக்கிறதுக்கு நம்ம கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் போதும்.